சார் தொடர்ந்து கோல்ட் லோன் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்றாங்க. அதுவுமே பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்&டி ஃபினான்ஸு, பிராமல் ஃபினான்ஸு, பூனாவாலா ஃபின்கார்ப்பு, பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கலாம் வந்து இப்ப ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா மற்றவங்க அதில் ஈஸியாக காசு பண்ணுறாங்க. ம். தங்கம்ங்கிறது வந்து நல்ல செக்யூரிட்டி, இமீடியட்டாக மார்க்கெட்டில் அதை விற்க முடியும். ஸோ என்ஃபோர்ஸபிள் செக்யூர்ட் லெண்டிங். ம். இப்போ நீ சொன்ன கம்பெனினா இது வரைக்கும் அன்செக்யூர்ட் லெண்டிங் தான் மெயின் பிஸ்னஸ்ஸு. அதனால் ஒரு செக்யூர்ட் பிஸ்னஸ்ஸு அதில் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தவங்கலாம் பெரிய பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ம். முத்தூட் ஃபைனான்ஸு, முத்தூட் வந்து இப்போ பெல்ஸ்டார் இருங்க முத்தூட் ஃபைனான்ஸு, மணப்புரம் தான். இதில் வேற மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஒரு செக்டர் ரொம்ப கட்டத்தில் இருக்குது. ம். போட்ட பணத்தை வாங்க முடியல. ம். இப்போ முத்தூட்டுக்கும் ஒரு சப்சிடரி இருக்குது பெல்ஸ்டார்னு, இவங்களுக்கும் ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, மணப்புரமுக்கும் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சுருந்தாங்க, முத்தூட் மணின்னு. எல்லாத்தையுமே அவங்க கோல்ட் லோனாக மாற்றிடலாம், ம். ஏன்னா மற்றதுலலாம் கலெக்ஷன் கஷ்டமாக இருக்குது ம். அண்டு திரும்பி பணத்தை ரியலைஸ் பண்ண முடியல, கோல்டு லோன் தான் ஈஸியாக பண்ணிடலாம் ம். அப்படின்னு எல்லாருமே கோல்டு லோன் பின்னாடி ஏறி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எவ்ரி இயர் கோல்டு இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்குது. ம். ஸோ நான் 1 கிலோ கோல்டு 1 கோடி ரூபா இன்னைக்கு, 10 கிலோ கோல்டுனா 10 கோடி. அதை அகேன்ஸ்டாக நான் 7 கோடி லோன் கொடுத்துட்டு போயிடலாம்ல. அண்ட் உடனே 30% விழாது இல்லை கோல்டு. Correct. ஸோ எனக்கு செக்யூர் இல்லை.